ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். மைக்கில் வாசிக்கும் பொழுது நீங்களும் சேர்ந்து வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது. கொஞ்சம் நின்னுங்க, நிறைய பேர் எடுக்கல. 326வது பக்கம் வாசிங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2வது நாள் இந்த கூட்டத்திலே தம்பி எக்கோ இருக்குதா, குறைச்சிருங்க. பிரைஸ் எல்லாம். இந்த 2வது நாள் கூட்டத்தில் ஆவியானவர் நமக்கு தருகிற வார்த்தை என்ன? உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூறுவான் என்று சொன்னால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இருக்க மாட்டாது, இருப்பதில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என கருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் நாம் வந்து நிற்கிறோம். ஆண்டவர் அது சீக்கிரமாக வரப்போகிற ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு காலத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே உலக அன்பு எங்கே பார்த்தாலும் பரவிக்கொண்டே இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு சபைக்குள்ளே, தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே, ரட்சிக்கப்பட்ட விசுவாச பிள்ளைகளுக்குள்ளே, ஊழியர்களுக்குள்ளே இன்னைக்கு உலக அன்பு வந்துகிட்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. உலக அன்பு இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்களுக்குள்ளே வருகிறது. ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்ற ஒரு காரியம், உலக அன்பு வேண்டாம். உலக அன்பு நம்மளை ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு சரியான நிலைக்கு நம்மளை கொண்டு வர முடியாது. உலக அன்பு நம்மளை ஏமாற்றும். உலக அன்பு நம்மளை ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய ஆசீர்வாதங்களை உடைத்து விடும். உலக அன்பு நம்மளை தவறான பாதைக்கு கொண்டு போகும். உலக அன்பு நம்முடைய ஆசீர்வாதங்களை உடைத்துவிடும். உலக அன்பு உங்க மேல கடவுள் வச்சிருக்கிற தேவ திட்டத்தை உடைத்துவிடும். உலக அன்பு உங்களுக்கென்று பரலோகம் நியமித்திருக்கிறதான ஒரு பெரிய திட்டம், ஒரு பெரிய தரிசனம், அது எல்லாவற்றையும் உடைத்துவிடும். உலக அன்பு நாம் விட்டு வெளியே வர வேண்டும். என கண்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, உலக அன்பை விட்டு நாம் வெளியே வரணும். உலக அன்பு ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அந்த மனிதனுக்குள்ளே கடவுளுடைய அன்பு இருக்க முடியாது. யாருக்குள்ளே கடவுளுடைய அன்பு வருகிறதோ, யாருக்குள்ளே கடவுளுடைய அன்பு நிரப்பப்பட்டிருக்கிறதோ, யாருக்குள்ளே கடவுளுடைய அன்பு இருக்கிறதோ அவர்கள் ஜெயிப்பார்கள். அவர்கள் தோற்று போவதில்லை. அவர்கள் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விடமாட்டார். ஒரு அல்லே சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்குள்ள உலக அன்பு இருக்கிறதா அல்லது கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருக்கிறதா? இன்னைக்கு நீங்கள் யோசித்து பாருங்க. இந்த 2வது நாள் கூட்டத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும், உங்க மேல வச்சிருக்கிற தேவ திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அப்படியானால் நீங்கள் கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறீங்களா? உலக அன்பு உள்ளத்துக்குள்ள இருக்கிறதா என்பதை யோசியுங்கள். இன்னைக்கு திருச்சபைகளுக்குள்ளே உலக அன்பு வருகிறது. இன்னைக்கு ஆமென் ஆராதிக்கிற கடவுளுடைய பிள்ளைகளுக்குள்ள உலக அன்பு நிரப்பி கொண்டிருக்கிறது. அநேக ஊழியர்களுக்குள்ளே உலக அன்பு நிரப்பி கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இது கடைசி காலம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆமென், கடைசி காலத்தில் அன்பு தனியும், அன்பு தனியும். இன்னைக்கு கிறிஸ்துவின் அன்பு நிறைய பேருடைய வாழ்க்கையில இல்லை. கிறிஸ்துவுடைய அன்பை இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு இழந்து போய் நிற்கிறோம். வெளிப்படுத்துற விசேஷத்தில் வாசிக்கிறோம், நீ ஆதியின் அன்பை விட்டாய், உன் மேல எனக்கு ஒரு குறை இருக்குதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொண்ட அந்த கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் இழந்து விடாதீங்க. ஆண்டவராகிய தேவன் மேல வச்சிருக்கிற அந்த அன்பு ஒரு நாளுமே விட்டு மாறிடக்கூடாது. கிறிஸ்து மேல வச்சிருக்கிற அந்த அன்பை நாம் ஒரு நாளும் இழந்து விடக்கூடாது. தேவ பிள்ளைகளே, அந்த அன்பு நமக்குள்ள வளர வளர வளர
இந்த 2025வது ஆண்டு நீங்கள் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நல்லவர்களே சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உலக அன்பை என்ன செஞ்சிடணும்? தூக்கி போட்டுறணும். உலக அன்புனா என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அனுதினமும் டிவிலேயே உட்கார்ந்துருக்கிறீங்களா? உலக அன்பு, உலக அன்பு. டிவியில இன்னைக்கு சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களா? உலக அன்பு உள்ளத்துக்குள்ள வந்துட்டு கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் இழந்து விடுவீர்கள். ஜாக்கிரதை தேவனுடைய பிள்ளைகளே. வேதம் தெளிவாக சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்னைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள நிரப்பப்பட்டவர்களாய் கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள வளர 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 நீங்கள் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுவீர்கள். நீங்கள் புதிய மனுஷனாய் புதிய மனுஷியாய் இருப்பீர்கள். உங்க குடும்பத்தை, உங்களை இதுவரை பார்த்தவங்க இனி அப்படி பார்க்க மாட்டாங்க. இனி பார்க்கிறவர்கள் வித்தியாசமாய் பார்க்க போகிறார்கள். ஒரு அல்லே சொல்லுங்களேன், நல்ல சத்தம் அல்லே சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் அன்பு வளரணும். நம்முடைய குடும்பத்தில் கிறிஸ்துவின் அன்பிலே நாம் கட்டப்பட வேண்டும். கிறிஸ்துவின் அன்பினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வளரணும். யோசித்து பாருங்க, உங்க வீட்டுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருக்குதா? நீங்க கிறிஸ்துவின் அன்பினாலே இந்த கடைசி நாட்களிலே நீங்க நிரப்பப்பட்டிருக்கிறீங்களா? உலக அன்பு வீட்டுக்குள்ள வரக்கூடாது. உலக நேசம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. உலகத்தினுடைய அந்த அன்பை நீங்கள் தேடி ஓடக்கூடாது. அதை வெறுக்கணும். யாருக்குள்ள அதை வெறுக்கிற தன்மை வருகிறதோ, யார் உலக அன்பை வெறுக்கிறார்களோ, யாருக்குள்ளே உலக அன்பை விட்டு வெளியே வருகிறார்களோ, அவர்களுக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பு வரும். அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். ஒரு அல்லே சொல்லுங்களேன். சரி, இன்னைக்கு உங்களோட நான் நிறைய விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இன்னைக்கு ஆவியானவர் நமக்குள்ள தேவ அன்பு பெருக என்ன செய்யணும்? ஆவியானது அன்பு நமக்குள்ள வரணுமா? என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக அன்பை விட்டு நீங்க வெளியே வரணும். உலக அன்புக்குள்ள பயிரக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பினாலே நீங்கள் கட்டப்பட்டு எழுப்பப்படணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஆமீன். வாசிங்க ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம். கொஞ்சம் உங்களை பைபிள் வசனத்தை உங்களுக்கு நான் காண்பித்து நான் வேகமாக போகிறேன். ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் எடுக்கணும். ஆதியாகமம் 47:12. யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரனையும் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். நல்ல கவனிங்க ஆண்டுடைய பிள்ளைகளை. முதலாவதாக ஆமென், தேவனுடைய அன்பு நமக்குள்ள எப்பொழுது பெருகும் என்று சொன்னால், நல்ல கவனிங்க, முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளே, நம்முடைய குடும்பத்துக்குள்ள அந்த கிறிஸ்துவின் அன்பு வளருவதற்கு ஏதுவாய் நம்முடைய குடும்பத்துக்குள்ள நாம் செயல்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கிறிஸ்துவின் அன்பினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்க குடும்பம் கிறிஸ்துவின் அன்பினால் உருவாக்கப்படணும். இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியிலே நம்ம பார்க்கிறோம், ஆதாம் ஏவாளை ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஒரு நல்ல குடும்பமாக அவர்களை உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் அவர்களை வைத்து அந்த குடும்ப வாழ்க்கையில் அவர்களை சிறப்பாக நீ எதையும் ஆமென் சோதரம் புசிக்கலாம் என்று சொல்லி அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் உருவாக்கினார். இல்லையா? அப்போ குடும்பத்தை யார் உருவாக்குறா? ஆண்டவர் தான் உருவாக்கினார். ஆனால் இந்த கடைசி காலத்தில் பிசாசு குடும்பத்தை உடைக்க பார்க்குறான். நிறைய குடும்பத்துக்குள்ளே இன்னைக்கு என்ன செய்கிறான்? உள்ள பூந்து குடும்பத்துக்குள்ள அவன் தேவையில்லாத காரியத்தை கொண்டு வருகிறான். குடும்ப சமாதானத்தை உடைக்கிறான். குடும்ப ஆசீர்வாதங்களை கெடுக்கிறான். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் உடைந்து போயிருக்கிறது. முதலாவது தேவ பிள்ளைகள் கவனிங்க, உங்க குடும்பம் ரொம்ப முக்கியமானது. உங்க குடும்பத்தை ஆவிக்குரிய குடும்பமா எழுப்பணும். அது என்ன செய்யணும்? உங்க பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களா? உங்க வாழ்க்கையில் நீங்க எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துவின் அன்பு உங்க குடும்பத்துக்குள்ள வளருவதற்கு என்ன செய்யணும்?
அந்த மாதிரி உங்க குடும்பத்தை நீங்க யோசித்து கிறிஸ்துவின் அன்பினாலே உங்க குடும்பத்தை நீங்க கட்டி இந்த கடைசி நாள்ல நீங்க எழுப்பும் பொழுது கிறிஸ்துவின் அன்பு உங்களை வெட்கப்படுத்தாமல் நடத்தும். ஒரு அல்லை சொல்லுங்களேன், நல்ல ஒரு அல்லை சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க கிறிஸ்துவின் அன்பினாலே நீங்க வளரணும் அப்படின்னா ஆமென் சொல்ல உங்க குடும்பம் ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு குடும்பத்தை குறித்து அக்கறையே இருக்காது. ஏதோ வந்தோம் போனோம் வாழ்க்கையில் இருக்கிறோங்கிற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. உங்கள் குடும்பத்தை நீங்கள் முதலாவது முக்கியமாக கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்து மேலே நீங்கள் எவ்வளவு கவனம் வைக்கிறீங்களோ, உங்கள் குடும்பத்து மேலே எவ்வளோ அக்கறை நீங்கள் வைக்கிறீங்களோ, கிறிஸ்துவின் அன்பு வளருவதற்கு ஏதுவாக உங்கள் குடும்பத்தை நீங்கள் இன்னும் கட்டி எழுப்ப வேண்டுமென்கிற ஒரு வாஞ்சையும் வைராக்கியமும் உங்களுக்குள்ள எப்படியெல்லாம் வளருகிறதோ அப்படியெல்லாம் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் இந்த கடைசி நாளில் எழுப்புவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நல்லவர்களே சொல்லுங்களேன். சரி, ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம குடும்பத்துக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு எழும்பணும் அப்படின்னா, கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய குடும்பத்துக்குள்ள வளரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஒரு 3 காரியம். முதலாவதாக, நாம் திறந்த மனதோடு பேசி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளணும். இல்லையா? இதை கவனிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் நிறைய குடும்பங்கள் பிசாசால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய குடும்பத்தை பிசாசு வஞ்சிச்சு வச்சிருக்கிறான். நிறைய குடும்பத்துக்குள்ள தேவ சமாதானத்தை எடுத்துட்டான். நிறைய குடும்பம் இன்னைக்கு உடைஞ்சு போய் இருக்குது. நிறைய குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு சிதறி விட்டது. ஏன் தெரியுமா? இது கடைசி காலம் என்பதனால பிசாசு எவ்வளவு துரிதமாக எழும்ப முடியுமோ அவ்வளவு வேகமாக எழும்பி கொண்டிருக்கிறான். அதனால இந்த 3 ஆலோசனை ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பத்துக்குள்ள ஏசப்பாவுடைய அன்பு வளரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? முதலாவதாக, நாம் ஒருவரை ஒருவர் திறந்த மனதோடு பேசி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அல்லை சொல்லுங்களேன். ஆமென். கணவர் மனைவியை புரிஞ்சு கொள்ளணும். மனைவி கணவரை புரிஞ்சு கொள்ளணும். பெற்றவங்க பிள்ளைகளை புரிஞ்சு கொள்ளணும். இல்லையா? இன்னைக்கு புரிஞ்சு கொள்றதான இன்னைக்கு சூழ்நிலை இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள கிடையாது. ஒருவரை ஒருவர் புரிஞ்சு கொள்ற தன்மை இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள இல்லை. இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. கணவர் ஒன்று சொன்னா அதெல்லாம் முடியாது, இப்படிதான் இருப்ப மனைவி சொல்வது, மனைவி ஒன்று சொல்லும் பொழுது கணவர் அவன் செய்வதில்லை. இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலை இன்னைக்கு உங்க குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. ஒருவரை ஒருவர் புரிஞ்சு கொள்ளணும். மனைவி என்ன நினைக்கிறாங்க, கணவர் என்ன நினைக்கிறாங்க, பிள்ளைகளுடைய விருப்பம் தான் என்ன. இன்னைக்கு நிறைய பெற்றவங்க இதை புரிஞ்சு கொள்ளாததுனால இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள விரிசல் ஏற்படுகிறது. நிறைய குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இன்னைக்கு எழும்பி கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதரரே, என் அன்பு சகோதரியே, உங்க குடும்பத்தை ஆவிக்குரிய குடும்பமாய் கிறிஸ்துவின் அன்பினால் கட்டப்பட்ட குடும்பமாய் நீங்கள் எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஒரு வீட்டில் ஜோமனை கூப்பிடாங்க. அவன் என்ன அப்படின்னு கேட்டால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க சொன்னாங்க, அவங்க கணவர் தான் என்னை கூப்பிடாங்க, வீட்டுக்கு எப்படியாவது வாங்கய்யா. ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பம், ரட்சிக்கப்பட்ட குடும்பம். சரி, நாங்கள் போய் ஜெபம் போனேன். நான் ஏற்கனவே அந்த குடும்பத்திற்கு நான் பல முறை ஜெபம் போயிருக்கிறேன். ஆனால் அன்னைக்கு ரொம்ப நாளுக்கு பிறகு என்னை ஜெபம் கூப்பிட்டாங்க. போனேன். போகும் பொழுது வழக்கமாக நான் ஜெபம் போனால் அவங்க கணவர் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒற்றுமையாக வந்து ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணுவார்கள். அந்த வீட்டுக்குள்ளே போனால் அவங்க மனைவியை காணும், பிள்ளைகளும் அவங்க கணவர் மட்டும் இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை, என்ன ஆச்சுயா அப்படின்னு கேட்டால், ஐயா என் மனைவிக்கு நீங்கள் ஒரு ஆலோசனை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு. என்ன ஆச்சு? என்ன ஆச்சாவா? வீட்டுக்குள்ளே பாருங்கள், ஒரே பிரச்சனை ஒரே பிரச்சனை ஒரே பிரச்சனை. கதை சோதரம். சரி, அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னா ஆமென் சோதரம். அந்த சகோதரி வந்தார்கள். என்ன பிரச்சனை? இல்லையா அவர் சரியில்லை. இந்த அம்மா சொல்கிறாங்க அவர் சரியில்லை. இந்த ஐயா சொல்கிறாங்க இல்லையா இவன் சரியில்லை. அப்போ நான் சொன்னேங்க 2 பேரும் அவன் சரியில்லை இவன் சரியில்லை மாற்றி மாற்றி சொல்லுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்.
நான் சொல்கிறேன் வீட்டுக்கு போயிட்டு வரேன், உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அந்த ஐயா சொன்னார், ஐயா நான் ரொம்ப வேலைக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உடல்லாம் ரொம்ப பலவீனத்தோடு வீட்டுக்கு வந்தேன், கொஞ்சம் வெந்நீர் போட்டு தாமான்னு கேட்டேன். உமக்கு கை இருக்குல்ல, முடிஞ்சா நீர் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டா. எனக்கு கோபம் வருமா வராதா? அப்போ என்ன பண்ணிடணும், ஒரு டமான்னு ஒரு அடி போட்டேன், அவளந்தான். நான் ஒரு அடி தான் கொடுத்தேன், அவன் நிறைய அடி அடிச்சிட்டாயா. ஆமேன், பிரைஸ் தி லார்ட். நான் என்ன பண்ணுவேன், பொறுமையாக இருக்கிறேன், கத்த எனக்கு பொறுமை கொடுத்துட்டாரு, பிரைஸ் தி லார்ட். ஏம்மா நீ அப்படி செய்யலாமாம்மா? இல்லை பாஸ்டர், அவருக்கு நான் மோசமா? என்னம்மா அவருக்கு நான் மோசமா? பிரைஸ் தி லார்ட். அப்படி நான் விட்டு கொடுக்க முடியாது. நான் சொன்னேன், 2 பிள்ளைகள், கர்த்தர் சோத்திரம், சரியம்மா நீ விட்டே கொடுக்க வேண்டாம், உன் கணவரை நீ செய்யலாம், இன்னும் 4 அடியை போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உன் பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது உன் பிள்ளை ஒன்று அடிக்கும், அதை நீ ஏற்றுக்கொள்வியா? அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதை எப்படி? அப்படின்னா இப்போ நீ சரியாக நடந்தால் வரும் நாட்களில் உன் பிள்ளையுடைய உன் சந்ததிகள் உன் ஆசீர்வாதமாய் நீ இருக்கும்படி அவர்கள் நடந்து கொள்வார்கள். ஒரு சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் அப்படி தான் இருக்குங்க. சில வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனால் தண்ணி முதலாவது தண்ணி கொண்டுருவாங்க. எதில் கொண்டுருவாங்க தண்ணி? சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த என்னது செம்பு தானே, செம்பில் கொண்டுருவாங்க. அந்த செம்பை பார்த்தாலே தெரியும் அவங்க வீட்டில் நல்ல பிரச்சனை இருக்குதா இல்லையான்னு பார்த்தா தெரிஞ்சிடும். நிறைய செம்பை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சப்பி இந்த பக்கம் சப்பி, ஆமேன் சோதரம், ஆமேன், பின்னுக்கெல்லாம் ஒழுங்காக இருக்காது, அங்கங்கே அப்படியே டேமேஜாக இருக்கும். அந்த பாத்திரத்தை பார்த்தாலே தெரியும் அவங்க வீட்டில் டெய்லி என்ன நடந்துட்டு இருக்குது, ஃபைட் நடந்துட்டு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அப்போ செம்பு என்ன செஞ்சுட்டு இருக்குது, அங்கங்கே ஆமேன் பறந்துக்கிட்டு இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். சில வீடுகளில் ஆமேன் மிகவும் தேவ பிள்ளைகள் கவனமாக இருப்பாங்க. அந்த கவனம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவை. வரலை சொல்லுங்களேன். உங்கள் வீட்டுக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பு வளரணும்னா நம்ம ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும். மன விட்டு பேசி புரிந்து கொள்ளுங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் விட்டு கொடுக்கிற தன்மை குடும்பத்துக்குள்ளே இல்லாததுனால தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம், நிறைய போராட்டம் குடும்பத்துக்குள்ளே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில நேரங்களில் பாருங்க, திருச்சபையில் கூட இன்னைக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம், எனக்கு அவ பிடிக்காது, எனக்கு இவ பிடிக்காது. போன வாரம் சண்டே ஞாயிற்றுக்கிழமை 2 ஒன்றா உட்காந்துருப்பாங்க. அடுத்த சண்டே பார்த்தா அவங்க இங்கே அவங்க அங்கே. என்ன பார்த்தா, இல்லை பாஸ்டர் அவன் எனக்கு பிடிக்கல, அவன் என்னை பற்றி அப்படி சொல்லிட்டா, என்னை பற்றி இப்படி சொல்லிட்டா. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிறனால தான் கிறிஸ்துவின் அன்பு இன்னைக்கு வளராமல் இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் விட்டு கொடுக்கிறீங்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். கைகளை வைத்தூரலே சொல்லுங்களேன், நல்லவர்களே சொல்லுங்களேன். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வீட்டில் நல்லா சண்டை போட்டுட்டு சர்ச்சில் வந்து ஆண்டவரே நிரப்புங்க ஆண்டவரே, ஆமேன், அல்லேலூயா. எங்கிருந்து அந்த நிரப்புதல் வருது எனக்கு தெரியலை. அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்லவர்களே சொல்லுங்களேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். சர்ச்சுகளை வந்துட்டா பரிசுத்தமாக இருப்பாங்க, ஆமேன். ஊழியக்காரங்க பார்த்தா எங்கள் சர்ச்சுக்கு நல்ல ஒரு ஆளை கொடுத்துருக்கீங்கப்பா, எவ்வளோ தங்கமான பொண்ணு இது. ஆனால் வீட்டில் போய் தான் தெரியும் அந்த தங்கமான பொண்ணு யாருன்னா. ஆமேன். தெரு பைப்பில் தண்ணி வந்தால் பாருங்கள் சில பேர், ஆமேன், ஒரு குடம் தண்ணி கொடுக்க மாட்டாங்க, ஒரு குடம் தண்ணி. சில நேரங்களில் யாராவது ஒரு குடம் தண்ணி திருப்பிட்டா அவ்வளோந்தான், ஏய் ஆமேன், எவ தண்ணியை தூக்கணும் விட மாட்டேன். சில நேரங்களில் ஒரு ஃபைட் பண்ணுறோம் இல்லை, அதெல்லாம் இன்னைக்கு மாறணும். ஒரு அல்லை சொல்லுங்களேன், சத்தம் அல்லை சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு மைண்டதாக ஒரு சமயம் ஆமேன் சோத்திரம் பக்கத்தில், ஆமேன் சோத்திரம், ஒரு எங்கள் ஏரியா பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு என்னை ஜெபம் பண்ண கூப்பிடாங்க. அவங்க வந்து எங்கள் சர்ச்சுக்கு வராதவங்க, வேறு தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறவர்கள். அவங்க என்னை ரொம்ப அவசரம் அப்படின்னு சொன்னனால ஜெபம் பண்ண போனேன். மேக்சிமம் அப்படி போக மாட்டேன், ரொம்ப அவசரனால போனேன். ஜெபம் பண்ணும்பொழுது அவங்க சொன்னாங்க, ஐயா எங்கள் சர்ச்சில் என்னை போல பரிசுத்த வாட்டி யாருமே கிடையாது, நான் ஜெபம் பண்ணா ஆவியானவரை இறங்கி வந்துடுவார். அவங்க சொன்னாங்கண்ட, ஆவியானவர் இறங்கி வந்துடுவாங்க ஐயா, நான் அப்படி தான் ஐயா ஜெபம் பண்ணுவேன். நான் ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் தரிசனத்தை பார்ப்பேன், ஏசப்பா கண்ணீரெல்லாம் துடைப்பார்.
நான் ரொம்ப சந்தோஷப்பட, இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணா, கர்த்தருக்கு சோத்திரம். அவங்க அவ்வளோ தாழ்மையா அப்படியே நிற்கிறாங்க, கை காலம் அசைக்காமல் அப்படியே நிற்கிறாங்க எனக்கு முன்னால். அவங்க சொன்னாங்க, நான் எல்லாரையும் ரொம்ப கனப்படுத்துவேன் ஐயா, நான் அவ்வளோ ஒரு தங்கமான பொண்ணு, எனக்காக இன்னும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஒரு 2 நாள் கடந்தது, ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அவங்க வீட்டுக்கு பாதையில் வந்தால் பக்கத்து வீட்டுக்கு அவங்களுக்கு பயங்கரமான பிரச்சனை. கர்த்தருக்கு சோத்திரம். பிரச்சனை. இந்த அம்மாவை பார்க்குறேன், ஐயோயோ ஆமேன்னு சோத்திரம், வாயா வாய், இவ்வளோ பெரிய வாயா. ஆனால் வீட்டில் பார்த்தா பம்மியமாக பேசுறது, பாஸ்டர் நான் ஜெபம் பண்ண ஆண்டவரே இறங்கி வந்துடுவார். ஆனால் தெருவில் சண்டை போட்டாங்க பாருங்க, ஐயோ நான் நினச்சிட்டேன் இப்படிப்பட்ட ஆட்கள் அந்த உலகத்தை நான் பார்த்ததே இல்லை ஆண்டவரே. ஆமேன்னு சோத்திரம். அவ்வளோ பயங்கரமான சண்டை. மறுநாள் இவங்க யார்கிட்ட சண்டை போட்டாங்களோ அவங்க என்னை தேடி வந்துக்கிறாங்க, பாஸ்டர் ஆமேன், இந்த ஆள் சர்ச்சுக்கு போகிறவங்க இவங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்லுங்க. என்ன? ஐயோ வாயில் கெட்ட வார்த்தை, வாயில் என்ன வார்த்தை வருதுன்னு தெரியல, என்னெல்லாம் போடுறாங்க, என்னெல்லாம் பேசுகிறாங்க, ஐயோ இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போய் பிரோஜனமே கிடையாது. ஏன்னா நல்ல கவனிங்க, ஒருவரை ஒருவர் இன்னைக்கு புரிந்து கொள்ளாமல் நடக்கிறதுனால தான் நிறைய குடும்பத்துக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாங்க, இந்த 2வது நாள் கூட்டத்தில், நீங்கள் கிறிஸ்துவின் அன்பினால் உங்க குடும்பத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் கிருபை தருவாங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கையை தட்டி ஆமென்னு சொல்லுங்களேன். போதாது, கை இருக்கிறவங்க நல்லா கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் பார்க்கிங்க, 2 லைட்டை போட்டு வச்சிங்கன்னா, நாங்கள் ரொம்ப கருப்பாக இருக்கிறோம், உங்களுக்கு தெரியாதனால தான் 2 லைட்டை போட்டு நல்லா ஃப்ரைட்டாக வச்சுருக்கிறோம். ஒரு அல்லே சொல்லுங்களேன், சத்தம் வர மாட்டேங்க, நல்ல ஒரு அல்லே சொல்லுங்க. உங்கள் பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, ஏசப்பா உங்கள் குடும்பத்தில் ஆண்டோடைய அன்பை ஊற்றி உங்கள் குடும்பத்தை ஆவியானவர் நிரப்பி ஆசீர்வதிக்க போகிறார். நல்லா கையை கொடுத்துருக்கீங்களா? ஒரு அல்லே சொல்லுங்களேன். அப்போ நல்ல கவனிங்க, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடக்கணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை பெற்றவங்க அடிச்சுட்டே இருப்பாங்க. ஆமென் சோதரம், நீ அப்படி, நீ இப்படி, நீ சரியில்லை, நீ சரியில்லை. பெற்றவங்களுக்கு ஒரு ஆலோசனையை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. உங்கள் பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாதா? கோபப்படுத்தாதீர்கள். கர்த்தருக்கு சோதரம். இன்னைக்கு நிறைய பெற்றவங்க தன் பிள்ளைகளை சும்மா எப்போ பார்த்தாலும் நீ சரியில்லை, நீ சரியில்லை, சரியில்லை, ஆமேன்னு சோதரம் அப்படி சொல்லி நிறைய பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை சரியில்லாமையே போகும்படி உங்கள் வாயின் வார்த்தையே அப்படி நடக்குது. நீங்கள் நல்லா கவனிக்கணும், புரிஞ்சு கொள்ளணும். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்கணும்னா, அவங்கள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்து கொண்டு வருவதற்கு அவங்கள பக்குவமாக நடத்தணும். நீங்கள் பெற்றோர்கள் நீங்கள் அதில் கவனம் செலுத்தணும். கர்த்தருக்கு சோதரம். நீங்கள் பக்குவமாக பிள்ளைகளை நீங்கள் அனுசரித்து பிள்ளைகளை புரிஞ்சு அவங்க மனசில் என்ன இருக்குது, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு என்ன தடை, நீங்கள் சரியாக புரிஞ்சு அந்த பிள்ளைகளை வழி நடத்துங்க. உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் குடும்பம் விருத்தி அடையும். உங்கள் பிள்ளைகள் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை லூசுன்னு சொல்லி பிள்ளைகள் லூஸாக மாறிட்டு சொல்கிறீங்களா? வீட்டில் உங்கள் பிள்ளைகளை பார்த்து, ஏன் லூசு, ஏன் சனியனே, ஏன் பிசாசு. நிறைய பெற்றவங்க பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க? பிசாசு. அப்பனை போலேயே வந்திருக்கு. யாரை போல வந்திருக்குதா? அப்போ நல்ல கவனிங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. வீட்டுக்குள்ளே வேதம் சொன்ன மாதிரி ஒரு வீட்டாரே நம்மளே இன்னைக்கு சத்துருவாதனை இருக்கிறோம் இல்லையா? அப்படிலாம் சொல்லக்கூடாது பிள்ளைகளை. லூசு நிறைய நேரங்களில் அவன் பெற்றவங்கெல்லாம் லூசுன்னு சொல்லி அந்த பிள்ளை லூஸாகவே இருக்கும். திரும்ப பெற்றவங்க சொல்லுவாங்க, ஐயா என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்? ஐயோ கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறான், அவன் மூச்சுக்கு நடக்கிறான். நீ லூசுன்னு சொன்னால் அவன் லூஸாக தான் இருப்பான். இப்போ டைட் வைனா எப்படி டைட் வைக்க முடியும்? வைக்க முடியாது. அப்போ பிள்ளைகளை நீங்கள் ரொம்ப அழகாக நடத்தணும். கணவர் ஆமென் சொல்றதாக மனைவி கணவரை நேசிக்க பழகுங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் சோதரம். அப்படி இருக்கும் பொழுது உங்க குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்பட்டு எழுப்பப்படும்.
ஒரு எல்லை சொல்லுங்களேன், சத்தம் ஒரு எல்லை சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், உங்க குடும்பம் உயர்த்தப்படும், உங்க குடும்பத்துல மேன்மை வரும். நீங்க எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்களோ, உங்க குடும்பம் தோல்வியை சந்திச்சோ, அதே இடத்துல உங்க குடும்பத்தை கர்த்தர் எடுத்து நிறுத்துவார், மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கைத்தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களே. நல்ல கைத்தட்டி அல்லேலூயா. ரெண்டாவது, நம்ம குடும்பத்துக்குள்ள கர்த்தருடைய அன்பு வரணும்னா என்ன செய்யணும்? ரெண்டாவது, ஒருவருக்கொருவர் மன்னித்து மற்ற காரியங்களை, அதாவது அடுத்த கட்டத்துக்கு போயிடணும். ஒருவருக்கு என்ன செய்யணும்? மற்றவங்களை மன்னிக்கணும். கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். தவறு செய்வது இயல்பு இல்லையா? ஆனால் மன்னிக்கிற பண்பு வரணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள மன்னிக்கிற தன்மை இல்லை. மன்னிக்க முடியாததுனால, இறுதிய கடினங்கள் இருக்கிறதுனால நிறைய குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, நிறைய குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதங்கள் இல்லை. நீங்க மன்னிக்கிறீங்களா? கர்த்தர் சோதரன் இயேசுநாதர் அவர் ஒரு கன்னத்தை ஆமென் சொல்றதாக ஆமென் அடிச்சார். ஒரு கன்னத்தை ஒரு சேவகன் அடிக்கிறான், அவர் பொறுமையா இருந்தார். கர்த்தர் சோதரம் இல்லையா? விழாவில் குத்தினா, சவுக்கியால் அடிச்சான், ஆண்டவர் ரொம்ப பொறுமையா இருந்தாங்க. ஆனால் மரித்த பிறகு விழாவில் குத்தும் பொழுது கூட ஆமென் சுத்திரமுடியதாக அவன் பரிதாபப்படலை, ஆண்டவர் அப்படி குத்துறேன்னு சொல்லி. ஆனால் அவர் மரிக்கும் பொழுது, பிதாவே இவர்கள் என்னதென்று அறியாமல் செய்கிறார் என்று மன்னித்தார். இதுதாங்க கிறிஸ்துவின் அன்பு. இன்னைக்கு கணவர் மனைவியை மன்னிக்க முடியல, மனைவிகள் கணவரை இன்னைக்கு மன்னிக்க முடியல, பிள்ளைகள் பெற்றவங்க பிள்ளைகளை மன்னிக்க முடியல. இன்னைக்கு அப்படிப்பட்ட குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை வருகிறது. சமாதானத்தை இழந்து போய் நிற்கிறார்கள், சந்தோஷத்தை இழந்து நிற்கிறார்கள், ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறார்கள். இன்னைக்கு ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், ஒருவரை ஒருவர் மன்னித்து அடுத்த கட்டத்துக்கு போயிடணும். ஒரு அல்லை சொல்லுங்களேன், சத்தம் அல்லை சொல்லுங்களேன். வேதம் சொல்லுது, கோபப்பட்டாலும் சத்தம் வரல, பாவம் செய்யவே. சில நேரங்களில் ஏதாவது வீட்டில் தப்பு நடந்துச்சுன்னா உடனே என்ன வந்துடுது? கோபம் வந்துடும். கோபம் வந்தது என்ன வரக்கூடாதா? பாவம் செய்யாத. நிறைய பேருடைய வீட்டுக்குள்ள கோபம் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை உடைச்சிட்டு இருக்குது. இயேசுநாதர் கூட ஒரு கட்டத்தில் கோபப்பட்டாங்க. எந்த கட்டத்தில் கோபப்பட்டாங்க? எதில் கோபப்பட்டாங்க? தேவ ஆலயத்தை கோபப்பட்டாங்களா படலையா? ஆமா இல்லையா? ஒன்று ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் கோபப்பட்டாங்க, ஆனால் கோபப்பட்டது காரணத்தோடு கோபப்பட்டார். சில பேர் ஏன் கோபப்படுறோம், ஏன் என்னத்தை பேசணுமே தெரியாமல் சில நேரங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிறதுனால தான் வீட்டுக்குள்ளே தேவ சமாதானம் இல்லை, வீட்டுக்குள்ளே தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை. நீங்கள் வீட்டுக்குள்ளே தேவ மகிமையை இன்னைக்கு பெற முடியாமல் இருக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம வீட்டுக்குள்ள ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள், சமாதானம் பண்ணி கொள்ளுங்கள். நீங்கள் அடுத்த ஆசீர்வாதங்களுக்கு கர்த்தர் தேவனுடைய அன்பை உங்கள் குடும்பத்தில் ஊற்றி உங்களை தூக்கி கொண்டு போவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மன்னிங்க. மூணாவது, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய பழகணும். நான் சொல்றது வெளியல்ல, உங்க குடும்பத்துக்குள்ள இல்லையா? உங்க குடும்பத்துக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யணும். மனைவி சுக பலவீனத்தில் இருக்கும் பொழுது கணவர் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். கணவர் பலவீனத்தில் இருக்கும் பொழுது மனைவி உதவி செய்யணும் இல்லையா? அப்படிப்பட்ட உதவி செய்கிறதான பண்பு உங்களுக்குள்ள இருக்குதா? அப்படிப்பட்டதான காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? நீ செத்தா என்ன, இல்லை எங்கே போனா என்ன, அந்த மாதிரி ஒரு நிலை ஒருபோது நம்முடைய வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஒருவரை ஒருவர் உதவி செய்ய பழகணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இல்லையா? ஒரு நபர் பலவீனப்பட்டாங்கன்னா அந்த பலவீனத்தை நாம் அதை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு உதவி அளிக்கணும். அப்படி இருந்தால் உங்கள் குடும்பம் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படும். ஒரு அல்லை சொல்லுங்களேன், சத்தமோ அல்லை சொல்லுங்களேன், இன்னொரு அல்லை சொல்லுங்களேன். சரி,
இப்போ அந்த அன்பு நம்முடைய குடும்பத்துக்குள்ள இப்படிப்பட்ட அன்பு பெருகணும்னா 3 காரியத்தை சொல்லிக்கிறேன். 1, ஒருவரை ஒருவர் புரிஞ்சு கொள்ளணும். 2வது, ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும். 3வது, ஒருவரை ஒருவருக்கு உதவி செய்து என்ன செய்யணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும். அப்படி இருந்தா கிறிஸ்துவின் அன்பு உங்க குடும்பத்துக்குள்ள வளரும். இந்த 3 உங்க வாழ்க்கையில வளரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க எனக்கு நேரம் இல்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டாம், நீங்க பைபிளை பார்த்துக்கொள்ளுங்க. அங்க என்ன செய்யணும்னா, நம்ம வாழ்க்கையில ஜெபம் இருக்கணும். நம்முடைய குடும்பத்தில் என்ன இருக்கணும், ஜெபம் இருக்கணும். ஜெபம் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தில் கிறிஸ்துவின் அன்பு வளராது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்துக்குள்ள ஜெபம் இருக்கணும். வீட்டுக்குள்ள ஒவ்வொருவரும் நல்லா ஜெபிக்கணும். சிலர் மனைவி ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி கணவர் ஜெபிக்க மாட்டாங்க. கணவர் ஜெபிக்கிறாங்கல்ல, அதனால மனைவி ஜெபிக்க மாட்டாங்க. பிள்ளைகள் ஜெபிக்காத பிள்ளைகள், நீங்க அப்படிப்பட்ட குடும்பத்துக்குள்ள தேவ அன்பு வராது. உங்க வீட்டுக்குள்ள நல்ல ஜெபிக்கிற ஜெப சத்தம் எழும்பணும். உங்க வீடு ஒரு ஜெப வீடாய் மாறணும். நீங்க எப்பொழுது ஜெபிப்பதிலே நீங்க தாகம் உள்ளவர்களாய், நீங்க எப்பொழுது ஜெபத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ, எப்பொழுது உங்களை ஜெபத்திற்கு ஒப்பு கொடுக்கிறீர்களோ, அப்பொழுது உங்க குடும்பம் தேவ அன்பினால் நிரப்பப்படும். நீங்க ஒருவருக்கொருவர் மன்னிப்பீர்கள், ஒருவருக்கொருவர் உதவி செய்வீர்கள், ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் புரிந்து நடந்து கொள்ள அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் இந்த கடைசி நாளில் கர்த்தருக்கு தருவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நல்லவர்களே சொல்லுங்களேன். எத்தனை பேர் டெய்லி ஜெபம் பண்றீங்க? கை தூக்கி காட்டுங்க பாப்போம். டெய்லி ஜெபம் பண்றாங்க, நல்ல கை தூக்கி காட்டுங்க. சில இடங்களில் போனால் இந்த கை தான் இப்படி தான் இருக்குது, என்னமோ தெரியலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி கை ஏன் இப்படி வர மாட்டேங்குன்னு தெரியல. நல்ல கை வச்சு டாட்டா காட்டுங்க பாப்போம். எங்கேயா வெளிநாட்டுக்கு போன மாதிரி தெரியுது. ஒரு அல்லே சொல்லுங்க பாப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. டெய்லி உங்கள் வீட்டில் ஜெபம் இருக்கணும். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன வராது, பிரச்சனையே வராது. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே தேவ சமாதானம் வரும். ஒரு அல்லே சொல்லுங்க. உங்கள் பக்கத்தில் கையை கொடுத்து அல்லது தோலை தட்டி சொல்லுங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க, பிரச்சனையே வராது. நல்லா ஜெபம் பண்ணுங்க, உங்கள் வீட்டுக்குள்ள சமாதானம் வரும். நீங்கள் ஜெபமே பண்ணலை, பிசாசு வருவான். சொல்லுங்க, அதையும் சொல்லுங்க. நீங்கள் ஜெபமே பண்ணலைன்னா அதுக்கு மட்டும் சத்தம் வர மாட்டேங்க. என்ன பக்கத்தை கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் ஜெபமே பண்ணலைன்னா பிசாசு வருவான் இல்லையா? அப்போ டெய்லி என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஒரு அல்லே சொல்லுங்களேன். நிறைய பெற்றவங்க பிள்ளைகளை மட்டும் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களே ஜெபம் பண்ண மாட்டாங்க இல்லையா? நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ண தான் பரீட்சையில் பாஸ் பண்ணுவேன், நீ ஜெபம் பண்ண தான் படிக்கிற பாடு என்ன செய்யும், மண்டையில் நிற்கும். ஆனால் இவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. காலையில் 10 மணிக்கு எந்திப்பாங்க, காலையில் 9 மணிக்கு தான் எந்திப்பாங்க. ஆனால் பிள்ளைகளை மட்டும் ஜெபம் பண்ணுங்கிறது தேவனுடைய ஆசீர்வாதம் குடும்பத்துக்குள்ளே வராது. நீங்கள் எப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, உங்கள் வீடு எப்போ ஜெப வீடாக மாறுதோ, அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், நீங்கள் மன்னிப்பீர்கள், நீங்கள் உதவியாக நிற்பீர்கள். உங்கள் குடும்பம் கிறிஸ்துவின் அன்பினால் வளர்ந்து வளர்ந்து பெருகும். இந்த 2025ஆவது ஆண்டு நீங்கள் கடந்த ஆண்டு பெறாத நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாங்க. விசுவாசத்தோடு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியும், நீங்கள் தேவனுடைய நன்மையை பெற முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சமயம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஒரு வீட்டுக்கு என்னை ஜெபம் பண்ண அழைத்தார்கள். அந்த வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ண போகும் பொழுது அவங்க என்ன ஆமென் சொன்னாங்க, என்னை கூட்டு போனவங்க சொன்னாங்க, ஐயா அந்த வீட்டில் 3 பேர் செத்துட்டாங்க, 3 பேர் இறந்துட்டாங்க, 4வது பேர் இப்போ ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அதனால நீங்கள் கட்டாயமாக வரணும் ஜெபம் பண்ணுறதுன்னு கூப்பிட்டு போனாங்க. நான் அந்த வீட்டுக்குள்ளே போகும் பொழுது, அந்த வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ண போகும் பொழுது பயங்கரமான பிசாசு போராட்டம், பயங்கரமான பிசாசு போராட்டம். அவங்க கடவுளை அறியாத ஒரு நபர், அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர், பயங்கரமான போராட்டம்.
அந்த சோதரன் என்னை கூட்டு போனவர் சொன்னாங்க, ஐயா வாங்கன்னு சொல்லி ஒரு அரை கிலோ கூட்டு போனால் அங்கே ஒரு சகோதரி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க. ஜீவன் இந்த தொண்டையில் தான் இருக்குது, கை காலெலாம் செயல் இழந்துட்டு அவங்க இறந்துருவாங்கங்கிற டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, இனி காப்பாற்ற முடியாது அவ்வளோதான் சொல்லி. அந்த ஒரு சூழ்நிலை நிற்கிற சகோதரி இப்போ நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்தா ஆண்டவர் என்கிட்ட சொன்னாங்க, நீ ஜெபம் பண்ணி கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு நீ விட்டுருந்தாங்க. ஜெபம் பண்ணி முடித்த பிறகு ஆண்டவர் சொன்னாங்க, நீ ஜெபம் பண்ண வேண்டாம், நீ வீட்டுக்கு போயிரு, அவங்கள ஜெபம் பண்ண சொல். என்ன செய்யணுமா? அவங்கள ஜெபம் பண்ண சொல். குடும்பமாக உட்கார்ந்து இன்னைக்கு முழுதும் ஜெபம் பண்ண சொல்லு, நாளைக்கு நீ ஜெபம் பண்ண வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்களுக்கு சொன்னேன், இங்கே வாங்க, எல்லோரும் இங்கே வாங்க, நீங்கள் இன்னைக்கு முழுவதும் வெளியே போக வேண்டாம், வீட்டில் உட்கார்ந்து நல்லா போராடி, ஏசப்பா எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, என் பிள்ளைக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, எங்கள் வீட்டில் இந்த மரண பிரச்சனை மாறணும், இனி இந்த மாதிரி பாதிப்பு வரக்கூடாது அப்படி சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ண வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நல்லா கவனிங்க, அந்த வீட்டுக்காரங்க ஆண்டவர் மேலே நம்பிக்கையோடு விசுவாசம். நல்ல கவனிங்க, ஏன் சொல்கிறேன்னா ஜெபத்தில் எவ்வளோ வலிமை இருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணால் எவ்வளோ பெரிய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியுங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த நாள் முழுதும் அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏசப்பா எங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க, நாங்கள் உங்களை நம்புகிறோம், உங்களை விசுவாசிக்கிறோம், இப்படி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. மறுநாள் என்னை கூப்பிட்டாங்க, அந்த நேரத்துக்கு போய் ஜெபம் பண்ண போனேன். போகும் பொழுது கொஞ்சம் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஆண்டவர் சொன்னாங்க, அந்த வீட்டில் மந்திர கட்டு இருக்குது. அப்படி ஆண்டவர் கேட்டால் எங்கே இருக்குது அந்த பிரச்சனை? எனக்கு அந்த தரிசனத்தை காமிச்சாங்க. அந்த வீடு எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். போன ட்ரிப் நான் சொன்னேன், எனக்கு தெரியலை. அந்த வீடு செண்டல் இருக்குது, சுற்று வர காம்பவுண்டு, அந்த வீட்டை சுற்றிலும் ஒரு காம்பவுண்ட் இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ அந்த வீடு எப்படின்னா, அந்த காம்பவுண்டு அந்த ஃபுல்லாகவே தரை போட்டிருக்கிறாங்க. அது இப்போ இந்த ரோட்டில் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு கல், அந்த மாதிரி ஒரு கல் போட்டு அவங்க தரை போட்டிருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டு காமிக்கிறாங்க, ஆமென் ஸ்தோத்திரம், நீ போய் ஒரு பெரிய கம்பி வாங்கு, அந்த கம்பியை கொண்டு அந்த 4 முக்கையும் நீ தோண்டி பாரு அப்படின்னு. சரி, அந்த என் கூட வந்தவட சொன்ன, ஐயா ஒரு கம்பி எடுத்து என் பெண்ணுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம் போனோம். ஒருவேளை வீட்டுக்காரர் நினச்சிருப்பாங்க, கொத்த நேரம் ஆகிட்டார் போல, இவர் வீட்டு என்ன கெட்ட போகிறார் போல, கம்பியெல்லாம் தூக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த கம்பியை தூக்கிட்டு போய் 4 முக்கையும் தோண்டி பார்த்தா இவ்வளோ பெரிய கலசம், அந்த மண் கலசம், அந்த துணியை போட்டு மூடி அந்த மூக்கிலெல்லாம் பதிச்சு வச்சுக்கிறாங்க. நாளை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லி வச்சு ஒரு பார்சல் பண்ணி அவர் கையிலே கொடுத்தா, வீட்டுக்காரரே கையிலே கொடுத்து தூக்கி போட்டு வாங்க சொல்லி போட்டு வந்த பிறகு இப்போ ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே இந்த பிரச்சனையெல்லாம் மாறட்டும், இந்த தீய சக்தி மாறட்டும் அப்படின்னு சொல்லி. ஆமென் ஸ்தோத்திரம். இது அந்த வீட்டுக்காரங்களுக்கே தெரியல, அவங்க வச்சது. அதாவது நல்ல கவனிங்க, அவங்க வைக்கலை. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் இதே போல் மரண பிரச்சனை இருந்ததுனால ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு வீட்டில் வச்சு அவங்க பண்ணும் பொழுது அந்த மந்திரவாதி சொல்லிக்கிறான்னா, ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வீட்டுக்கு வெளியே இருங்க, உங்களை கூப்பிட்றேன்னு சொல்லி அவன் தான் உள்ளே இருந்திருக்கிறான், அவன் தான் உள்ளே வச்சிருக்கிறான். ஆனால் இதுக்கு நல்ல கவனிங்க, இந்த 3 வருஷத்துக்கு பிறகு இவங்க அதில் காம்பவுண்ட் செவரு அதை என்ன செஞ்சிட்டாங்க, தரை போட்டுட்டாங்க. முன்னால் மண் இருந்துச்சு, இப்போ தரை போட்டுட்டாங்க. இப்போ நல்ல கவனிங்க, தோண்டி பார்த்த போது அவங்க ஒரு அதிர்ச்சியை பார்க்குறாங்க, நாங்களே பண்ணலையே, இது எப்படி நடந்தது? 3 வருஷத்துக்கு முன்னால் வைக்கப்பட்ட அந்த பிரச்சனை, நல்ல கவனிங்க, அவங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரணும்னு சொல்லி வச்சது இப்போ அவங்க குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனையாக மாறிட்டு, அந்த குடும்பத்தில் உள்ள அந்த பிரச்சனையை ஆவியானவர் அவங்க பண்ண ஜெபத்தின் மூலியமாய் கர்த்தர் சால்வ் பண்ணினார். ஒரு அல்லை சொல்லுங்களேன், நல்லவர்களே சொல்லுங்களேன். நாங்கள் போய் ஜெபம் பண்ணதெல்லாம் கிடையாது, அவங்க அன்னைக்கு ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணதுனால அந்த குடும்பத்துக்கு விடுதலை கொடுத்தாங்க. மரண படுக்கையில் இருந்ததான அந்த பிள்ளை ஆமென் சொல்ற ஒரே வாரத்துக்குள்ள எழுந்து நடக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஒரு அல்லை சொல்லுங்களேன். இன்னைக்கு அந்த பிள்ளை உயிரோடு இருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு உயிரோடு இருக்குது. ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனிங்க, நீங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே ஜெப சத்தம் எழும்பிட்டேன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதான பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், கண்ணீர், கவலை எல்லாம் காத்த போல பறந்துடும். உங்கள் வீட்டுக்குள்ளே தேவ அன்பு வந்துடும். கைத்தட்டி வரலே சொல்லுங்களேன், நல்ல வரலே சொல்லுங்களேன், சத்தம் வரலே சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இந்த கூட்டத்தில் முதல் நாள் கூட்டத்தில் உங்கள் துக்க நாள் முடிந்தது என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார்.
இந்த 2வது நாள் சொல்லுகிறாங்க, உலக அன்பு உள்ளத்துக்குள்ள வரக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பு உள்ளத்துக்குள்ள வந்துச்சுன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்க உயர்த்தப்படுவீங்க. அந்த கிறிஸ்துவின் அன்பு முதலாவது உங்க குடும்பத்துக்குள்ள கட்டி எழுப்பப்படணும். வரலை சொல்லுங்களேன். அதுக்கு 3 காரியம் இருக்குது. 1, ஒருவரை ஒருவர் புரிஞ்சு கொள்ளுங்க, ஒருவரை ஒருவர் மன்னிங்க, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து வாழுங்க. உங்க குடும்பம் தேவ அன்பினால் கட்டப்பட்டு வரும். உங்க குடும்பம் தேவ ஆசீர்வாதத்தில் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. உங்க குடும்பம் ஆண்டவரால் உயர்த்தப்படும். உங்க குடும்பத்துக்கு மேன்மை வரும். நீங்க வைக்கப்பட்ட இடத்துல தலை நிமிர்ந்து நிற்க கர்த்தர் கிருபை செய்வார். ஒரு அல்லை சொல்லுங்களேன். ஆமென். என் உள்ளத்தில் தீர்க்கமா ஆண்ட தந்த வார்த்தையை சொல்றேன். இந்த வருஷம் உங்க வீடு கிறிஸ்துவின் அன்பினால் ஜெபத்தினால் நிரப்பப்படும் என்று சொன்னால் உங்க குடும்பத்தை அசைக்க ஒருவனாலும் முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஒரு அல்லை சொல்லுங்களேன். ஆமென். ஒருவனாலும் உங்க குடும்பத்தை என்ன செய்ய முடியாது? அசைக்கவே முடியாது. கர்த்தர் சோதரம், உங்களுக்கு விரோதமா ஒரு ஆளு கூட மந்திரம் பண்ணவே முடியவே முடியாது. ஒரு அல்லை சொல்லுங்களேன். சத்தம் ஒரு அல்லை சொல்லுங்களேன். நல்லா ஜெபிக்கிறவங்களுக்கு விரோதமாக யாராவது மஞ்ச பையை தூக்குறாங்களா, அவங்களுக்கு சவால் விடுங்க. நீ எத்தனை மஞ்ச பையை தூக்கினாலும் பரவாயில்ல, என்ன அசைக்க முடியாது, என் கூட இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு முறை நான் டிவியில் பேசும்போது சொன்னேன், சவால் விட்டேன். ஆமென். மந்திரவாதியாக இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. எனக்கு விரோதமாய் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். அல்லையே சொல்ல மாட்டேங்கிங்களே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல ஆரம்ப கட்டத்தில் ஊழியமும் வளரலை. எப்போ பார்த்தாலும் ஊழியத்துக்கு விரோதமாக பயங்கர பிரச்சனை. நான் ஜெபம் பண்ணேன் நைட்டு, ஆண்டவரை என்னன்னு தெரியல, இந்த ஊழியத்துக்கு விரோதமாக ஏதோ ஒரு ஆவி கிரியை செய்து இந்த ஆவியை இந்த நிமிஷம் இந்த இடத்த விட்டு மாற்றுங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் அந்த நேரத்தில் ஆமென் ஸ்தோத்திரம்ன்றதாக எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாங்க. ஒரு பயங்கரமான உருவம் அந்த இடத்த விட்டு வெளியே போகிறது. காரணம், என்னால் இருக்க முடியலை, இனி இந்த இடத்துக்கு என்னால் வர முடியாது. அந்த இடத்த விட்டு வெளியே போகிறத தரிசனத்தில் ஆண்டு காமிச்சாங்க. என்னைக்கு அந்த ஆவி அந்த இடத்த விட்டு போனதோ அதுக்கு பிறகுதான் எங்கள் ஊழியமே வளர ஆரம்பித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, உங்கள் வீட்டில் என்னைக்கு இந்த கூட்டத்துக்கு பிறகு இனிமே ஜெபம் உங்கள் குடும்பத்தில் வளரும் என்று சொன்னால், உங்கள் வீட்டுக்குள்ளே ஜெப ஆவி பெருகும் என்று சொன்னால், இனிமே உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் ஒன்று நிற்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒன்றுமே வராது. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒன்றும் ஆமென் ஸ்தோத்திரம் சேதப்படுத்த முடியாது. ஆமென். எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்க கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். ஒரு அல்லை சொல்லுங்களேன். சத்தம் அல்லை சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. எதிர்த்து நிற்க கர்த்தர் பலன் தருவார். நிறைய பேருக்கு பிசாசை கண்டாலே பயம், பிசாசை பார்த்தாலே பயம். ஏன் தெரியுமா? ஐயோ அவங்ககிட்ட எல்லாம் போராட முடியாது, அவன் எங்களை அழிச்சிருவான், அவன் அப்படி பண்ணிடுவான். ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, ஏசப்பாவுடைய அன்பு இல்லாதவங்களுக்கு பிசாசு பெரியவனை போல தெரியும். ஏசப்பாவுடைய அன்பு உள்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு பிசாசு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? கோழி முட்டை மாதிரி தெரியும். ஒரு அல்லை சொல்லுங்களேன். சத்தம் வரலை சொல்லுங்களேன். அவங்க பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஏசப்பாவுடைய அன்பு உங்கள் வீட்டுக்குள்ளே இல்லைன்னா பிசாசு தான் பெரியவனா தெரியுமா? கையை கொடுக்க மாட்டீங்களா? நிறைய பேர் கை கொடுத்த மாதிரி தெரியலையே, திரும்ப கொடுத்துருவாங்க. உங்கள் கையை கொண்டு போய் அவங்க என்ன செய்ய போகிறாங்க? பாவம். கையை கொடுத்து சொல்லுங்க. ஆமென். ஏசப்பாவுடைய அன்பு இல்லைன்னா பிசாசு பெரியவனாக இருப்பான். ஏசப்பாவுடைய அன்பு இருக்குதுன்னா பிசாசு சீரோவாக இருப்பான். கையை தட்டியவர் அல்லே சொல்லுங்களேன். நல்லா நல்லா. இது போதாது. பிசாசு வெளியேட்டு கேட்டேப்பா, வா நீ வெளியே வரவில்லை, நீ பார்த்துக்கிற. அல்லே சொல்லுங்களேன். ஆமென். நீங்கள் சொல்லணும், நான் வெளியே வருவேன், உன்னை மிதிப்பேன், உன்னால் எதையும் செய்ய முடியாது. அல்லே சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அவன் ரொம்ப சீரோங்க, ஒன்றும் பிரயோஜனம் இல்லாதவன், அவனால் ஒன்றும் முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அவன் என்ன செய்வான்? பயமுறுத்துவான். ஏய் நான் என்ன பண்றேன் பாரு. அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களை நைட்டும் பகலும் கோலியாத்துங்கிற பிசாசு என்ன செஞ்சான்? பயமுறுத்தி இருந்தான். நான் என்ன பண்றேன் பார். ஒரு சின்ன தாவீதை கொண்டு ஒரே அடிதான், அந்தால மறந்துட்டான். ஒரு அல்லே சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்களை கொண்டு பிசாசு அடிக்க போறாரு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அரல சத்தம். கோலியாத்துங்கிற பிசாசை உங்களை கொண்டு அடிக்க போறாங்க. உங்க குடும்பத்தை கொண்டு கர்த்தர் மேற்கொள்ள போறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம். உண்மையே நிறைய இன்னைக்கு இப்போ நிறைய பெரிய அல்லேலூயா போட்டிருக்கீங்க. நைட்டெல்லாம் பிசாசு கனவுல வந்தால் என்ன சொல்லணும்? ஓ பிசாசே, இனி என் குடும்பத்தை நிச்சயம் கூடாது, வரவே கூடாதுன்னு சொல்லணும். அப்படி சொல்லுவீங்களா? அப்படி சொல்லுவீங்களா? ஒரு அல்லே சொல்லுங்களேன். பிசாசை கண்டு பயப்படாதீங்க தேவ பிள்ளைகளே. கர்த்தர் சோதரம். ஏன்னா நாம் ஆராதிக்கிற இயேசு வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. ஒரு சமயம் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண பிசாசு அந்த சகோதரி நல்லா தான் வந்தாங்க. தாயில் கை வச்சா ஊன்னு அப்படி ஆடுது. அது சொல்லுது, நாக்கு தீவிட்டே உடனே உண்டிலமாக்குற. நான் சொன்ன ஒன்றை உண்டிலமாக்கதான் கர்த்தரிடை கொண்டு வந்தார். ஒரு அல்லை சொல்லுங்களேன். வாயை மூடி அப்படின்னு சொன்னா அப்படி வாயை மூடிட்டு ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த கடைசி காலத்தில் உங்களை கொண்டு பிசாசை ஏசப்ப விரட்ட போறாங்க. ஐயோ பாவம், நிறைய பேருக்கு அப்படியே பயம். ஆமாம், பிசாசு என்ன கொண்டு பிசாசை விரட்ட போறாங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிற உங்களை கொண்டு பிசாசை விரட்ட போறாங்க? உன் வீட்டாரே என்ன பிசாசை விரட்ட போறாரு? ஐயோ, இதை நான் விளக்கப்படுத்தல. கர்த்தர் சோதரம். ஆமென். உங்க வாழ்க்கையில இனிமை கர்த்தர் உங்க குடும்பத்தில் உயர்வை தர போறாங்க. கைத்தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்க குடும்பம் இனி ஆசீர்வாதமா இருக்கும். இனி நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. இனி தலை குனிஞ்சு போக மாட்டீங்க. இந்த வருடம் கிறிஸ்துவின் அன்பினால் நீங்கள் நிரப்பப்பட்டு, கிறிஸ்துவின் அன்பினால் நீங்கள் வளர்ந்து, கிறிஸ்துவின் அன்பினால் பிசாசை மேற்கொண்டு உங்க குடும்பத்துக்குள்ள இனி சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும், ஆனந்த களிப்பு வரும். எப்பொழுது நீங்க கொண்டாடக்கூடியவர்களாக இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்க இந்த திருச்சபைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை வைப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்கிறேன், உங்களை மனதார சொல்கிறேன், இந்த புதிய ஆண்டு நீங்கள் நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் அதுக்கு தான் எங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றார், இந்த கூட்டம் முடிஞ்சு நாங்கள் எவ்வளோ நேரத்துக்கு பிந்தி போகிறோம் தெரியுமா? ரொம்ப நேரம் கழிச்சா வீட்டுக்கு போகிறோம். ஆனால் நாங்கள் இன்னைக்கு போய் காலையிலேயே எந்திக்கணும். நாங்கள் ஆராதனைக்கு ஆயத்தமாகணும் இல்லையா? ஆனாலும் கர்த்தர் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை இன்னைக்கு நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன்.